Hello friends, Redmi 9 இல்ல Redmi 9 Prime இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் போன் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே குளோபலா Redmi 9 அப்படிங்கிற நேம் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவுக்கு வரப்ப சேம் அதே ஸ்மார்ட் போனை எடுத்து வந்திருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண கிடையாது. நேமை மாத்திருக்காங்க, அதுக்கப்புறம் பாக்ஸை மாத்திருக்காங்க. அப்புறம் எதுக்கு கூட அந்த பிரைமை ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. இந்த ஸ்மார்ட் போன் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அண்டர் 10,000 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் வர ஆகஸ்ட் 6ஆம் தேதி அமேசான்ல சேல்ஸ்க்கு வரப்போகுது. நிச்சயமா அண்டர் 10,000க்கு ரியல்மியோட நார்சோ 10க்கு பயங்கரமா காம்பினேஷன் கொடுக்குற மாதிரி தான் Redmi 9 Prime ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அண்டர் 10,000க்கு ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்ட் நியூ ஸ்மார்ட் போனாவும் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் Redmi 9 Prime ஸ்மார்ட் போனில் என்னவெல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தலாம். ரீசெண்டாக ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்தியாவோட நம்பர் 1 டெக் யூடியூபரான டெக்னிக்கல் குருஜி இந்த ஸ்மார்ட் போனில் பிரைவசி இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாரு. அதை பற்றி இந்த வீடியோ எண்டில் பார்த்தலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்கள் ஒரு 10,000 பிரைஸ் பாயிண்ட்க்கு பெஸ்ட்டான PUBG பிளேயிங் ஸ்மார்ட் போன் வாங்கணும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த ஃபோன் உங்களுக்கு தான் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்த கவர் பிடிச்சது அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்ம டெக் ஃபோர் 20 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணி எடுத்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Redmi 9 Prime இந்த ஸ்மார்ட் போன்ல டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசொல்யூஷன்ல இது ஏன் நான் திருப்பி சொல்லணும்னா அண்டர் 10,000 செக்மெண்ட்ல இப்போ லேட்டஸ்டா எந்த ஒரு பிராண்டுமே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசொல்யூஷன் கொடுக்கறது இல்லை. ரெட்மி தான் ஆஃபர் பண்றாங்க. அதனால தான் நான் திருப்பி சொல்றேன். ஐபிஎஸ் எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால 10K செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனால் என்ன இங்கே கொஞ்சம் பழைய ஸ்டைல வாட்டர் ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே கீழே இருக்க பெசல் சைடில் இருக்க பெசல்லாம் ரொம்ப தின்னதாக கொடுத்துருக்காங்க. இங்கே 19.5 கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் Gorilla Glass 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 5 கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஓவராலாக எப்படி பார்த்தீங்கன்னா இது நல்ல டிஸ்பிளே தான். அப்படிங்கிற டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆரா டிசைன் கொடுத்துருக்காங்க. ரெட்மி காலங்காலமாக இங்கே ஸ்மார்ட் போன் கொடுக்குற டிசைனை ஆரா டிசைன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே கிளாஸ் பேக்கெல்லாம் கிடையாது, பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 4 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பிளாக் கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர், அதுக்கப்புறம் சன்லைட் ஃபிளேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன வரும்னா மேலே வந்து அதாவது ஒரு ரோஸ் கலர் இருக்க மாதிரி இருக்கும், கீழே ப்ளூ கலர் இருக்க மாதிரி இருக்கும். 2 காம்பினேஷனாக கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஆனால் மற்ற 3 கலர் ஆப்ஷனுமே அவங்க கொடுத்துருக்க ஆரா டிசைன் பிளாஸ் அப்படி பார்க்கறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே போக்கோ X2ல பார்த்த மாதிரி சென்டரில் ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வெர்டிகல் அலைன்மெண்ட்டில் கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. அந்த வெர்டிகல் அலைன்மெண்ட் விஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா 4 கேமரா இருக்கும். அதில் 3 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 4வது கேமரா சைடில் கொடுத்துருக்காங்க. இங்கே 4வது கீழே பிசிக்கல் ஃபிங்கர் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோனோட பாட்டமில் ரெட்மி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஃபோனோட டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்தியன் ஃபீல் பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காட்டி அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்காது. இங்கே வெயிட்டுமே ரொம்ப அதிகமாக 198 கிராம் கொடுத்துருக்காங்க. அதனால் 1 இயர் யூசேஜுக்குமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் நிச்சயமாக செட் ஆகும் தான் சொல்லுவேன். ஆனால் இந்த டிசைனுக்கு ஹைலைட்டாக 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், P2i வாட்டர் ப்ரூஃப், IR பிளாஸ்டர், டூயல் சிம் போடுறக்கு ஆப்ஷன், டெடிகேட்டாக மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கு ட்ரிபிள் ஸ்லாட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அண்டர் 10,000 செக்மெண்ட்ல தேவைப்படுற ஒரு விஷயம் தான் Redmi 9 Prime ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த டிசைன் அண்ட் டிஸ்பிளே நிச்சயமாக நான் ஒருத்தன் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கேமரான்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல்லாம் கிடையாது, 13 மெகா பிக்சல் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி 118 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ஃபைனலாக ஒரு 2 மெகா பிக்சல் டெப் சென்சார், ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. அந்த மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸே எடுத்துக்க முடியும், மேக்ரோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல ஒரு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா குவாலிட்டி நான் ஓரளவுக்கு ஓகே தான் சொல்லுவேன். ஆனால் பேக் கேமரா நிச்சயமாக 10,000 செக்மெண்ட்ல இது ஒர்த்தான கேமரா கிடையாது. ஏன்னா இந்த செக்மெண்ட்ல இன்ஃபினிக்ஸோட ஹாட் 9 ப்ரோ ஸ்மார்ட் போன்ல 48 மெகா பிக்சல் ரியர் கேமரா ஆஃபர் பண்றாங்க. அது கூட கம்பேர் பண்றப்ப இது ஓரளவுக்கு ஆவரேஜான நார்மலான கேமரா தான், ஆனால் குறை சொல்ற அளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன் பவர் பண்றாங்க அண்டர் 10,000 செக்மெண்ட்ல நம்ம பார்க்காத MediaTekோட Helio G80 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 10,000 பிரைஸ் பாயிண்ட்க்கு ஒரு நல்ல கேமிங் ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னா Realme C3, Narzo 10A இந்த 2 ஸ்மார்ட் போன் மட்டும் தான் அவைலபிளா இருந்துச்சு. அந்த 2 ஸ்மார்ட் போன்லயுமே MediaTekோட Helio G70 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல அதை விட அப்கிரேடான G80 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நிச்சயமா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 2 ஸ்மார்ட் போனோட இதில் பெட்டராக இருக்கும். இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் அண்டர் 10,000 அவைலபிளாக இருக்க ஒரே பெஸ்ட் PUBG பேயிங் கேமிங் ஸ்மார்ட் போன் தான் நான் இந்த ரெட்மியோட 9 Prime ஸ்மார்ட் போன் தான் சொல்லுவேன். நீங்கள் PUBG விளையாடுறதுக்காக ஒரு ஃபோன் வாங்கணும், அது 10,000க்கு வாங்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். PUBG மட்டும் இல்லை, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டின்னு சொல்லிட்டு ஹெவி கிராஃபிக்ஸ் இருக்க எந்த ஒரு கேம் விளையாடினாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் நிச்சயமாக வாங்கலாம் தான் சொல்லுவேன். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரீசெண்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பேக்கப் பண்ணுறாங்கல்ல 5020 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இங்கே டைப் சி போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லா உத்து எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பாக்ஸில் கடைசியாக 10 வாட் அடாப்டர் தான் எப்பவும் போல் நார்மலாக கொடுக்குறாங்க. இங்கே பெருசாக வித்தியாசமாக இல்லை. 10 வாட் அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஆகும்.
இதே அந்த 18 வாட் அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஆகும். அதனால நான் பெரிய ஆப்ஷன்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு 18 வாட் அடாப்டர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தனியாக அதை காசு போட்டு வாங்கி இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போர்ட் இருக்குது. இந்த 5020 mAh பேட்டரி ஒரு நாள் ஹெவி யூசேஜுக்கு நல்லாவே தாங்கும். அதுலேயும் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் MIUI லெவலில் ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10 அப்டேட் கொடுக்குறாங்க. MIUIயில் நார்மலாக ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் ஆட்ஸ் வருது எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்மி பிராண்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான சக்ஸஸ் மார்ஜின், அதாவது ப்ரைஸ் மார்ஜின் வச்சு வித்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லாபமே ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்குமாமா. அதனால தான் அவங்க யூஐயில் ஆட்ஸ் போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி MIUIயில் ஆட்ஸ் கொடுக்குறப்ப ரெட்மி தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இப்போ ஒரு படி மேலே போய் ரீசெண்டாக இந்தியாவில் 52 சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்ணாங்க. அந்த பேன் பண்ண ஆப் எல்லாம் இந்த ரெட்மி 9 ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணி 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் தயாரிக்க ஆரம்பிச்சு 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுது. இல்லை சைனாவில் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த சைனாவில் வித்து போகாத ரெட்மி 9 ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் சேல்ஸ் பண்ணுறாங்களா, பாக்ஸில் மட்டும் மேட் இன் இந்தியா டேக் போட்டு நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்களா அப்படிங்கிற இன்னொரு மிகப்பெரிய கேள்வி எழுது. அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் க்ளீன் மாஸ்டர் ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் தான் ரொம்ப டேஞ்சரஸான ஆப்ஸ். அந்த ஆப்லாம் வச்சிருக்க வேண்டாம், நம்மளோட பிரைவசிக்கு பெரிய பாதிப்பு இருக்கு. அந்த ஆப்லாம் நம்மளை கண்காணிக்க யூஸ் பண்ணாங்க சொன்ன ஆப்பை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஸ் எல்லாம் ஒரு OTT அப்டேட் மூலமா நாங்கள் சீக்கிரமாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்மி தரப்பு இருந்து அஃபீஷியலாக இப்போ வரைக்கும் எந்த ஒரு நியூஸுமே எந்த ஒரு இதுவுமே கொடுக்கவே கிடையாது. அப்படி கொடுத்தாங்கன்னா கூட இந்த ஆப்ஸ் எல்லாம் சரி இப்போதைக்கு இருக்கு, ஃபியூச்சரில் இருக்காது, சீக்கிரமாக ரிலீட் பண்ணிடுவாங்க, ரிமூவ் பண்ணி சொல்லிட்டு நம்ம நம்பலாம். இந்த மாதிரி பிரைவசிக்கு பாதிப்பு கொடுக்குற வகையில் இந்திய கவர்மெண்ட் பேன் பண்ண ஆப்ஸ் எல்லாம் ஃபோனில் சேல்ஸ் பண்ணது எந்த விதத்தில் சரியான விஷயம் சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் யூஸ் பண்ணி பார்க்கல. டெக்னிக்கல் குறித்து சொன்னான்னு பார்த்தீங்களா, அவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ்க்கு வரட்டும், முடிஞ்சா வாங்கி நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி கவர் பண்ணுறப்ப இந்த ஆப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்களா இல்லை அப்போ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட 4GB RAM 64GB மெமரி பேஸ் ஆப்ஷன் 9999 ரூபா, அதாவது 10,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே 4GB LPDDR4X RAM தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 64GB UFS 2.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்க கிடையாது. நார்மலான eMMC ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹை எண்ட் ஆப்ஷன் 4GB RAM 128GB மெமரி 12,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வெறும் 64GB மெமரிக்காக எதுக்கு 2000 ரூபா பிரைஸ் அதிகப்படுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்காக தான் இங்கே பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. இவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் எல்லாம் ஒர்த்தா கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் ஒர்த்து தான் சொல்லுவேன். உங்களுக்கே தெரியும் ஒர்த்தாக தான் இருக்கும். இந்த செக்மெண்ட் இது காமிச்சு கொடுக்குற அளவுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த பிரைவசி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சு இந்த ஃபோன் வாங்கிக்கலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம டெக்40 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.